ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 15th October 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெயினர்ஸ், எதெல்லாம் டாப் லூசஸ், கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 178 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ நிஃப்டி வந்து ஓரளவு பாசிட்டிவ் டெரிட்டரிக்கே போயிடுச்சு. அதாவது புல் மார்க்கெட்டுக்கு போன மாதிரி தான் தெரியுது. ஸோ நிஃப்டி வந்து நல்லா ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹையை இது பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா 38 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி ஒரு அவுன்ஸ் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $4218 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கோல்டு வந்து ஒரு ஃபோமா எஃபெக்டில் தான் வந்து பயங்கரமாக வந்து ரேலியை கொடுத்துட்ருக்குது. ஸோ கோல்டு வந்து எப்போவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அசட்டு தான். அது எப்போவுமே ஹெட்ஜிங்காக மட்டும்தான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து வைக்கணும். அதனால் இது லாங் டேர்முக்கு கண்டிப்பாக வந்து கோல்டை வந்து ஹோல்டு பண்ண இருக்கிறதுனால இந்த மாதிரி சடன் ரேலிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப ஹையில் வந்து நம்ம வாங்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு அது வந்து அதே பிளேஸில் தான் இருக்கும். அப்போ வந்து அதை நீங்கள் ஹெட்ஜிங்க்கு யூஸ் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதனால் அது எப்போ விழுதோ அப்போ வாங்குறது தான் வந்து சரியாக இருக்கும். அதனால் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த அளவுக்கு ரேலி வந்து சடன் பீரியடில் கொடுத்ததுனால இது கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமான அளவுக்கு பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது. ஒரு 40 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு காரணம் என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரேலியை கொடுத்துருந்துச்சு. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் வந்து நெஸ்லே இருக்குது. ஒரு 45 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. நெஸ்லேயோட Q2 ப்ரிவ்யூ வந்துச்சு. அது வந்து மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்ஸாக இல்லாததுனால, பட் ரொம்ப நல்ல ப்ரிவ்யூவும் வரல, இருந்தாலும் அது ஒர்ஸாக இல்லாததுனால நெஸ்லே வந்து இந்த ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்குது. ஒரு 4.6 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. டாடா மோட்டார்ஸில் அந்த டிமெர்ஜோட எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா சரிஞ்சிட்ருக்குது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா டாப் லூசஸில் செகண்ட் இருக்குது. 104 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக ஒரு ரேலி இருந்துச்சு பஜாஜ் ஆட்டோவில். ஸோ அந்த ரேலியில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதை விட நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தராமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.